लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्गदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இடந்தலின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2593வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய சிறிய திருமடலிலே 8வது நாள் பாசுரத்தை இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம். 53 வரிகள் வரைக்கும் 47வது வரியிலிருந்து 53வது வரை 47, 48, 49, 50, 51, 52, 53 7 வரிகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். திருநறையூர் பிள்ளை திருநறையூர் அரையூர் அறை செய்த தனியினை பார்ப்போம். முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு என் உள்ளம் கொலிய கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். இதோ 7 வரிகளை பார்க்கலாம். நீர் ஏதும் அஞ்சல் மின் நும்மகளை நோய் செய்தான் ஆறானும் அல்லேன் அறிந்தேன் அவனை நான் கூறார் வேல் கண்ணீர் உமக்கு அறிய கூறுகேனோ ஆறால் இவ்வையம் அடி அளப்புண்டதுதான் ஆறால் இலங்கை பொடி பொடியாய் வீழ்ந்தது மற்ற ஆறாலே கல்மாரி காத்ததுதான் ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின். குறி சொல்லுகிற பெண் இப்போது வாயாலே சொல்லுகிறாள். சென்ற பாசுரத்திலே பார்க்கிற போது பார்த்தோம், அவள் நெல்லை எடுத்து வீசி அளந்து பார்த்தால் 1 வருகிறதா 2 வருகிறதா என்று. சைகையால் யார் இவன் என்று சொல்லிவிட்டால் மீண்டும் வாயை திறந்து இப்போது சொல்லுகிறாள், யார் என்று அறிந்து கொண்டேன். கூரிய வேல் போன்ற கண்களை உடைய பெண்களே, இந்த தலைவியை பிடித்து கொண்டிருக்கிறது யார் என்று நான் இப்போது அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாள். யாரால் இந்த உலகம் 3 அடியால் அளக்கப்பட்டதோ, யாரால் இலங்கை மாநகரம் தவிடி தவிடியாக ஆறியதோ, யார் ஒருவன் தன்னுடைய கை சுண்டு விரலால் மழையை கல்மழையை காத்தானோ, எவனால் அமிர்தம் கடைவதற்காக பார்க்கடல் கடைக்கப்பட்டதோ அவன்தான் இவளுக்கு நோவை கொடுத்திருக்கிறான் என்று சொல்றான். தானாக வலிய வந்து இறங்கி வந்து இறந்து பெற்ற நிலத்தை காப்பானே வழியாமல் அதை அழிக்க மாட்டான். எனவே அவனாக விரும்பி வந்து இந்த தலைவியை காப்பான் என்று உள்ளுரை பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே திரிவிக்ரம அவதாரத்தில் பற்றி சொல்லியிருக்கிறது. வாமன ரூபியாக வந்தான், மகாபலியிடம் கையேந்தினான், 3 நிலம் கேட்டான். 3 நிலம் தந்தேன் என்று சொன்னவுடனே எப்போது அவன் தந்தேன் என்று சொன்னானோ அப்போதே அளக்கத் தொடங்கினான். 1 அடியால் உலகம் முழுதும், 2வது அடியால் மேல் உலகம் அத்தனையும், 3வது அடிக்கு இடமெங்கே என்று கேட்க மகாபலியானவன் தன்னுடைய தலையை கொடுக்க அவன் வாக்கை காப்பாற்றுவதற்காக அவன் சிரசின் மீது தலையை வைத்து காலை வைத்து அவனை பாதாளத்துக்கு அனுப்பினான் என்பது திருவிக்கிரம அவதாரம். அதை பற்றி சொல்லுகிறான். யாரால் இவ்வையம் அடி அளப்புண்டதுதான் என்று சொல்லுகிறான். ஆறால் இலங்கை பொடி பொடியாய் விழுந்தது. தன்னுடைய தபோபலத்தாலும் தன்னுடைய அபரிமிதமான சக்தியாலும் ராவணன் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்க அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவதார புருஷனான ராமன் பிறந்து அவனை இலங்கையை அழித்தான் என்பது ராமாவதாரத்திலே இலங்கையிலே ராவணனை அழித்ததை பற்றி பேசுகிறது 2 வரி. ஆறால் கல்மாரி காத்ததுதான். நன்றி கட்ட இந்திரன் யாதவர்கள் தனக்கு பூஜை செய்யவில்லை என்கிற கோபத்தின் காரணமாக தன்னுடைய மேகங்கள் கூட்டங்களை அனுப்பி மழை என்பது நீரால் வர வேண்டியிருக்கு, கல்லால் மழை பெய்வது போல மழையாக பெய்தான். 7 நாள் தொடர் மழையின் காரணமாக தன்னுடைய மக்களும் தன்னுடைய மனிதர்களும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுட்டு விரலால் கோவர்தனம் என்கிற மலையை தூக்கி அவர்களை காத்தான் அல்லவா. கோவர்தனதாரியாயிருந்து பின்னர் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்ட நிகழ்வை பற்றி பேசுகிற வரி அவன்தான் என்று சொல்கிறார். ஆறால் கடைந்து விடப்பட்டது ஆழிநீர் என்றால் கடல் நீர். பார்க்கடலிலே அமுதம் வேண்டி அரக்கர்களும் தேவர்களும் அமுதம் கடைவதற்கு முன்னால் லட்சுமி வருவாள் என்பதன் நோக்கத்தை உள்ளுரையாக கொண்டு பெருமாளும் தன்னுடைய முதுகை ஆமை விடுவித்து காட்ட அந்த முதுகையே மத்தாக வைத்து மந்திரமலையை அதிலே
வைத்து நட்டு அதை பிடித்து கொண்டு வாசுகியை கொண்டு கயிறாக கொண்டு அமிர்தம் கடைந்திட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவன் யார்? அவன்தான் இவன். இப்படிப்பட்ட பெருமாள் தான் உன்னுடைய மகளை நோவுக்கு காரணமாக இருக்கிறான். அவன் அவளை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எனவே அவள் நோவுபட விடமாட்டான் என்று சொல்லி நான் அவனை கண்டு கொண்டேன். யாசிக்க பெற்றுகிறவன், மையை யாசித்து பெற்றவன் தன்னுடையவனாக அதை வைத்திருப்பானை விழிய மறுபடியும் யாற்றையாவது கூடவானா? எனவே அவன் உன்னை காப்பான் என்று பெருமாளை பற்றி சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை தான் அறிந்து கொண்டேன் என்று சுட்டு வச்சு சொன்னதான பாசுரம். நீர் ஏதும் அஞ்சல் மின், நீ பயப்பட வேண்டாம். மகளை உன்னுடைய மகளை எவன் நோய் செய்தான்? ஆறானும் அல்லன், அவன் வேறு யாரும் இல்லை. அறிந்தேன் அவனை நான் அறிந்து கொண்டேன். கூறார் வேல் கண்ணீர், கூர் போன்ற வேல், கூர்மையான வேல் போன்ற கண்ணிகளை உடைப்பீர்களே, உமக்கு அறிய கூறுகிறோம், உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்றேன். ஆறாளின் வையம் அடி அளப்புண்டதுதான், ஆறால் இலங்கை கொடியாய் விழுந்தது என்று மற்ற ஆறாலே கல்மாறி காத்ததுதான், ஆழி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது அவன் காண்பேன், அவனே இதை செய்தான் என்று சொல்லி திருமால் தான் காரணம் உன் மகள் நோப்பட்டதற்கு என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். இந்த 7 வரிகள் முடிவிலே அனுசந்திக்க வேண்டிய கம்பர் பாடிய பாடல். ஊரார் வழியேன் உலகறிய ஒன்முதலீர், சீரார் முடைத்தடங்கள் சோழளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையோர் மன்றோங்க ஊர்வன் மடல். காயேன வாச்சா மனசேந்திரியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மிசின் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துணை எழுந்திருக்கும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.